Praise the Lord. எல்லாருக்கும் காலை வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல அன்னாள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அன்பு பிள்ளைகளே, 1வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், தன்னுடைய சகோதரியாகிய பெனினாளினுடைய அவமானம், நிந்தை, அந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்பினா, எது செய்தாலும் அவளுடைய அவமானத்தின் வார்த்தைகள், தூஷணத்தின் வார்த்தைகள், நிந்தையின் வார்த்தைகள். இந்த வார்த்தையை கேட்டு மனம் உடைந்து அவள் ஒரு நாள் தேவனுடைய பாதத்திலே போய் விழுந்து ஓ என்று அழுகிறாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்ட கர்த்தர், அவள் ஜெபத்தை கேட்ட தேவன் அவளுடைய கர்ப்பத்திலே ஒரு கனியை கொடுத்து தன் சகோதரியுடைய கண்களுக்கு முன்பாக அவளை மேன்மைப்படுத்தினாள். என் அன்பு பிள்ளைகளே, மற்றவர்களுடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தலாம். சோர்ந்து போகாதீர்கள். சோதனைகளும் சோர்வுகளும் பலவீனங்களும் வியாதிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் போது நாம் அநேக நேரத்திலே மனிதர்களிடத்திலே போய் சொல்லி அழுவது உண்டு. அது நம்முடைய பிரச்சனையை பெருகத்தான் செய்யும், அதிகரிக்கத்தான் செய்யும். நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய ஜெப அறைக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து அந்நாளை போல நம்முடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் பாதத்திலே வைக்கும் போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எதிரிகளுக்கு முன்பாக, நம்மை தூஷணம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அழகு பார்க்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகள், ஆமென், அவர்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், கண்ணீரோடு காணப்படலாம், மனமுடைஞ்சு காணப்படலாம். ஆனா ஆண்டவரே, நாளுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்காக அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அந்நாளை போல உயர்த்துவாராக. ஆமென்.